ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது முட்டை இதில் வச்சுட்டு இதில் குக்கும்பரெல்லாம் வச்சு கொஞ்சம் சாஸ் ஊற்றினா இதில் இது வச்சுருவோம். பின்ன காஃபி, இதை காஃபியும் உண்டாக்கி பேன் கேக்கு இதில் மைதா பொடி எடுத்துருக்கிறேன். மிக்சியில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுவோம். கொஞ்சோண்டு பால் ஊற்றுவோம். பால் கொஞ்சோண்டு ஒழிச்சு பின்ன கொஞ்சோண்டு சுகர் இடுவோம். சுகர் வாழைப்பழம் போட்டுக்கலாம். வாழைப்பழம் வந்து பழம் ஒன்று போடலாம். சுகர் அவ்வளோ நல்லதில்லை, பழம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது மிக்சியில் வச்சு அரைப்போம். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னா நம்ம பேன் கேக்கு போதும். இப்போ நம்ம பேன் கேக் சின்னதாக ஓகே. இப்போ இவங்களெல்லாம் எடுத்துருவோம். சைடில் இருக்கிறவங்கள எடுத்தாச்சு. இப்போ பேன் கேக்கு ரெடி ஆகி இப்போ அகலமுக்கு கொடுப்போம். இப்போ இது எறா, இந்த எறாவை நம்ம மசாலா ஆக்குவோம். உப்பு, இதில் காஷ்மீரி சில்லி, மஞ்சள் பொடி, இது கொஞ்சம் கொத்தமல்லி, கரம் மசாலா, உப்பு, பெப்பர், இதெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு இதை ஒரு சைடு வைப்போம். இதில் எலுமிச்சம்பழம் விடணும். எலுமிச்சம்பழம் விட்டு இதை ஒரு சைடில் வச்சுக்கணும். இப்போ இதில் எலுமிச்சம்பழம் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் ஆக்கி இது ஒரு சைடு இப்படி வச்சிடும். இது இப்போ சிக்கனை கழுகி வச்சுக்கிறேன். கழுகி உப்பு இட்டு இருக்காங்க.